Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல, stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் ப்ரைஸ் கம்ப்ளீட் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய மோட்டிவேஷன் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் பெஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் டுமாரோ அப்படின்னு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அறிவிப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லைன்னு உங்களுக்கு என்னுடைய டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணிட்டு தான். ஐ திங்க் நாளைக்கும் அவைலபிள் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அவைலபிள் அப்படின்னு. இல்லைனா கண்டினியூஷன் நாளைக்கும் விடுமுறை எடுத்துக்கலான்னு இருக்கேன். சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஸோ என்னுடைய வியூ மட்டும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். நிஃப்டி 50, அதாவது நேற்றோடைய வியூ கண்டினியூஷன் தொடரும். இது புதுசு ஒன்றும் கிடையாது. நம்ம ட்ராப் பண்ணது புதுசாக ஒன்று இப்போ ட்ராப் பண்ணதில்லை. நேற்று வீடியோ பார்த்திங்கன்னு தெரியும். நம்ம என்ன லெவல் ட்ராப் பண்ணுமோ அந்த லெவல் தான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாட்டம் லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அந்த இடத்துல தான் உங்களுக்கு எடுத்துருக்கு. திரும்ப மேலே போட்டு ட்ரை பண்ணி திரும்ப சப்போர்ட் லெவல் இந்த ஜோன்லேயே ஓடிட்டுருக்கு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸால் இந்த ஜோன்லேயே ட்ராவல் ஆகிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே லெவல் தான் இன்னும் தொடரும். ஓகேங்களா? அதாவது 17,500 பிரேக் ஆகிற வரலும் எந்த வித பையுங்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 17,200 பிரேக் ஆகிற வரலும் எந்த ஒரு சேலிங்கும் கிடையாது. மார்க்கெட் எப்போ இந்த ஜோன் உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதோ எதையும் பண்ணாதீங்க, சும்மா இருந்துட்டால் பெட்டர். இந்த ஜோனில் ட்ரேடிங் பண்ண வேண்டிய நெசசரி இல்லை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இதில் ஆப்ஷன் சேலர்ஸ் டைம் டீக்காக யூஸ் பண்ணுற இடத்துலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு கீழே போன மேலே போகும், மேலே போன கீழே போன இந்த மாதிரி இந்த ஜோனில் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த லெவல் அதாவது 17,200 பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,100 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் கண்டினியூஷன் ஆகும். ஸோ இந்த இதில் சப்போர்ட் இருக்கும். இந்த இதில் சப்போர்ட் எடுக்குதா இல்லை இந்த லெவல் அகைன் உங்களுக்கு பிரேக் ஆகுதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஜோனுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நிஃப்டி 50யோட கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு டஃப்பான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்க இந்த ரேஷன்ஸ் இது சப்போர்ட் இல்லைங்களா? ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு மேலே போய்ட்டுருக்கு. மேலே போகிற கண்டிஷன் கிட்டத்தட்ட இது ரேஷன்ஸ் கணக்கு எடுத்துக்கிறதா இல்லை ரேஷன்ஸ் டச் ஆகிடுச்சுன்னா ஓகே நம்ம ரேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். இந்த லெவல் டச் ஆகாததுனால மேபி ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த ரிஜெக்டிங் பவர் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, எப்போ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடும் அப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சப்போர்ட் ஆகும். 36,800 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் கீழே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா க்ளோசிங் பார்த்திங்கன்னா கீழே லோவர்ஸ் தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன சப்போர்ட்லாம் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சப்போர்ட்லாம் கூட ஒர்க் ஆகும். ஏன்னா திரும்ப கரெக்ஷன் போகும், திரும்ப மேலே வரும். இந்த ப்ரைஸ் நம்ம ஒரே டைரெக்ஷனில் போகிறது இல்லைங்களா? ஸோ இந்த லெவல் கட் ஆச்சு இல்லைங்களா? இந்த லெவல் கட்டாக நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் இருக்கும், மேலே சின்ன ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாலிங் ஆகும். ஓகேங்களா? சரி, பையிங்கான வாய்ப்பு இந்த இடத்துல எதிர்பார்க்கலாமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்னில் என்ன போட்டிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ கட்டானால் பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கட்டானால் இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் திரும்ப ரிஜெக்ட் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க. பை அண்ட் சேல் வாய்ப்பு எதிர்பார்க்கணுன்னா உங்களுக்கு அபோவ் மேலே க்ளோசிங் கொடுக்கணும். இப்போ 38,300 மேலே க்ளோசிங் கொடுக்காத வரலும் பையிங் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஜோனில் சைட்வேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ லெவல் எல்லாம் மென்ஷன் பண்ணிங்க. இது டிப்ஸு கால்ஸுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய சேனல் டிப்ஸ் கால்ஸுக்காக கிடையாது. என்னுடைய நாலேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் நண்பர்கள் லைக் பண்ணுறீங்க, புதுசாக வந்தவங்க லைக் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூவை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நேற்றுக்கும் இன்றைக்கி அப்டேட் பண்ண முடியலனால ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். என்ன அப்படின்றது உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னு தெரியும். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா? இது மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஜோன் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும், இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது காசு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படி 4 இருக்குது பாருங்கள். 4 எதில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட சார்ஜஸ் எதுவும் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை பார்க்கலாம்.
ஒரு 4 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். 4மே வந்து சேல் சைடு வியூ தான். பை சைடு வியூ ஒன்று கூட கிடையாது இன்றைக்கி. சேல் சைடு வியூ ஸ்டாக்ஸ் தான். என்ன கண்டிஷன், ஏன் சேல் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ட்ரெண்டு டவுனாக இருக்குது, ரைட். ரீடெஸ்ட் மேலே போச்சு, அகைன் ஃபால் ஆச்சு, ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு, ரைட். ஓகேங்களா? சரி, பேஸ் க்ரியேட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா சான்சஸ் ஆர் வெரி 10% தான் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா ட்ரெண்டு டவுனில் இருக்குது, 200 EMA மேலே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் ஈஸியாக நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 90% வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வால்கேஷன் அனாலிசிஸில் வந்து இந்த பேஸ் எப்போ பிரேக் ஆகிட்டு வெளியே க்ளோசிங் கொடுக்கட்டும். சும்மா பிரேக் ஆன உடனே நீங்கள் சேல் பண்ணிட்டால வெளியே க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் பண்ணால் பெட்ரு. யாரெல்லாம் அந்த பிரேக்கிங்கில் எடுக்கிறீங்களா அவங்க வந்து குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. சில டைமில் மார்னிங்கில் அந்த 1 minute கேனில் வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போகும். அந்த டைமில் என்ன பை எடுத்திங்களா டக்குன்னு இதில் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துடும். குயிக் ரொம்ப ஒரு மில்லி செகண்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் இந்த ஏரியாலாம். எப்போ பிரேக் அவுட்டு பிரேக் டவுன் ஆகுதுல அப்போது. இல்லை சார் எனக்கு அந்த இடத்துல வந்து பொறுமை, எனக்கு புதுசு, நான் அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல, இக்னோர் பண்ணுங்கள் அந்த செட்டப்பை. நீங்கள் பிகினர்ஸ் இக்னோர் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மூத்தாக ஃபாலிங், ரீடெஸ்ட், அகைன் ஃபாலிங், அகைன் வச்சு ரீடெஸ்ட் வந்தால் நீங்கள் ஃபாலிங் தான் பார்க்கலாம். அந்த ரீடெஸ்ட் மீன் இந்த ரேஷன்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாலிங்கான வியூ பார்க்கலாம். இது எப்பவும் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வீக் டைப் ரிகவரி வந்து ரொம்ப ரேர். இது 90% வீக் டைப் ரிகவரி ஆகும். ஒரு பேஸ் அமைஞ்சதுக்கப்புறமா அகைன் அங்கே வந்து மேலே போகும்போது அந்த பேஸ் வந்து கீழே தான் வருது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து ட்ரெண்டு டவுனு 200 EMA மேலே இருக்குது. என்னுடைய செட்டப் எல்லாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சேலிங்கான வாய்ப்பை தான் நீங்கள் பார்க்கலாம். 154 அகைன் இன்னொரு டைம் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெரிட்டேஜ் ஃபுட். இது சொல்லவே தேவை, நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட், நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய இஷ்யூ கிடையாது உங்களுக்கு. ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. எப்போ நம்ம போட்டது லாஸ்ட் டைம் அது எப்போ போட்டோம், 9th February போட்டிருக்கோம். அது அங்கேருந்து பிரேக் டவுன் ஆகி ஃபால் ஆகிருக்கு. ஸோ சின்ன ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போது அகைன் உங்களுக்கு ஃபாலிங்கான சான்சஸ் தான் இதுலேயும். நெக்ஸ்ட்டு ஸ்டைஸ் ஃபார்மா ஸ்டார் பாருங்கள், சூப்பராக மேலே போயிருக்கு. ஒரு பேஸ் அகைன் பிரேக் டவுன். இது 200 EMA ரேஷன்ஸ் அவருக்காக சொல்லியிருக்கீங்களா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வீடியோ போட்டிருப்பேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் தெரியல அப்படின்னா அந்த 200 EMA நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸாக அப்படின்னு. ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 360 அந்த ரேஞ்சில் ஈஸியாக வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஃபஸ்ட்டு லெவல் வந்து 360 டச் ஆகிடும். நெக்ஸ்ட் லெவல் வந்து 350 டச் ஆகும். என்றைக்கு ஒரே நாளில் டச் ஆகுமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே நாள் நம்ம ஏன்னா மறுக்க கணிக்க முடியாது அந்த அளவுக்குலாம் ஒரே நாளில் வரும் அப்படின்னு. லெவல் அந்த அளவுக்கு வரும். இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, மண்டே வருமா தெரியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கோடைய டீட்டெயில்ஸ் வெறும் 5 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லெவல்லாம் போட்டு லாஸ் பண்ணிக்காதீங்க. சும்மா 5 குவான்டிட்டி போட்டு அந்த சார் உங்கள் லிங்க்லேருந்து நான் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், இந்தாங்க சார் ப்ரூஃப் இதை நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃபார் லைஃப் டைமுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.